குழந்தைங்களை மட்டும் ஜாக்கிரதையா சுமந்தா போதும். ஓகேவா? கூலிங்க சிரிக்க கூடாது, மெதுவா சிரிக்கணும். இவ்வளவு போதும். சரி, எந்திரி பார்க்கலாம். மெதுவா வாங்க. மாப்பிள, என்ன மாப்பிள அசத்துட்டீங்க? போங்க, நினைச்சது சாதிச்சாச்சு. பல இன்னல்கள் பல பிரச்சனைகளை தாண்டி உங்க கல்யாணம் நடந்திருக்கு. முத்து பிச்சை நீங்க தான் சந்தோஷமா வச்சுக்கணும். அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. கண்டிப்பா பாத்துக்கிறேன். முத்தரசு, அப்ப முத்து பேச்சு கூட்டிக்கிட்டே நாங்க கிளம்புறோம்ப்பா. கிளம்புறீங்க? என்னங்க இருந்து ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போங்க. ஆமா, 2-3 நாள் தங்கிட்டு போங்க. இல்லம்மா, மனசு நிறைஞ்சிருக்கு. கண்ணுக்கு நிறைஞ்ச ஒரு மருமகளை கோக்குல கைப்பிடிக்க வச்சிட்டீங்க. கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அது என்னமோ தெரியல, முத்து பேச்சிய பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் டக்குன்னு சம்மதிச்சிட்டான். முத்து பேச்சு மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முயற்சிதான் இப்ப என் பையன் மனக்கோலத்துல நிக்கிறான். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அட நீங்க வேற, நான் தாங்க உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில நீங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சனாலதான் என் தம்பி கார்த்திக்குக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணமே நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, இதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா கலையோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். அதனால நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எப்படி நன்றி சொல்றது தெரியல, ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல எங்க 2 பேரும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா. நல்லா இருக்குப்பா, நல்லா இருமா. என்ன முத்தரசு, எங்க காலெல்லாம் போய் விழுந்துக்கிட்டு. இதுல என்னங்க இருக்கு? நீங்க பெரியவங்க, நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். இல்லப்பா, நீ வயசுல வேணா சின்னவனா இருக்கலாம், ஆனா குணத்துல நீ ரொம்ப பெரிய மனுஷன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க வேற. இந்த மனசு வேற யாருக்கு வரும்? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்போ நாங்க கிளம்புறோம்ப்பா. சரிங்க, நான் வந்து உங்களை பாக்குறேன். வரம்பா, வரமா. வரங்கய்யா. முத்து பேச்சு, அம்மாடி நீ நல்லா இருக்கணுமா? மாப்பிள, முத்து பேச்சு தாய் இல்லாத பொண்ணு, நல்லபடியா பாத்துக்கங்க. கவலைப்படாதீங்க, முத்து பேச்சு உங்க வீட்டு பக்கம் வரணும்னு நினைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு பாத்துக்கிறேன். மாமா, நீங்களும் அங்கேயே வந்துருங்களேன். இல்ல மாப்பிள, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு நாங்க வந்துடுறோம் மாப்பிள. கண்டிப்பா வந்துடணும். வந்துடுறோம் மாப்பிள. போயிட்டு வரோம். வர்றியா? நல்லா அம்மா, Download Moj.